ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சி டிரைவ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. இன்சூரன்ஸு டோட்டல் லாஸ் ஆன காருக்கு அப்புறமா என்ன ஆகும், இதுதான் இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனி இது டோட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவ்வளோதானா? அப்போ அந்த காரை ஸ்கிராப்பில் தூக்கி போட்டுருவாங்களா, அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களே வச்சுப்பாங்களா? இல்லை, இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ரோட்டில் இப்போ ஓடிட்டு இருக்கிற சில யூஸ்டு காசு ஒரு காலத்துல இன்சூரன்ஸ் டோட்டல் லாஸா டிக்ளேர் ஆன காசா கூட இருக்கலாம். அது எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம முழுக்க பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது யூஸ்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும், எதை பார்த்தா டேஞ்சரு, எதை பார்த்தா சேஃபு, எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல காரோட தெரியாத விஷயங்களை சிம்பிளா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் இன்சூரன்ஸ் கம்பெனி டோட்டல் லாஸ்ன்னு சொன்ன காரை அதுக்கப்புறமா என்ன ஆகுது. இதுல நிறைய பேருக்கு ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதை நம்ம முதல்ல கிளியர் பண்ணிடலாம். முதல்ல டோட்டல் லாஸ்னா என்ன? டோட்டல் லாஸ்ன்னு கேட்ட உடனே கார் முடிஞ்சு போச்சு, காரோட லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு காரோட மார்க்கெட் வேல்யூ 10 லட்சம் ரூபாய், சரிங்களா? அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அதோட ரிப்பேர் எஸ்டிமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபாய் வருது அப்படின்னா, இன்கேஸ் அது இன்சூரன்ஸ் கிளைம் போகுது அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன யோசிப்பாங்க? 8 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓனருக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக கார் ரிப்பேர் ஆகாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரிப்பேர் பண்ணுற காஸ்ட்டு கார் வேல்யூக்கு ஒத்து வரல, அவ்வளோதான். ஸோ இதான் நிறைய பேருக்கு தெரியாத முதல் விஷயம். ஸோ இப்போ கார் யாருடையது? சார், இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனருக்கு பணம் கொடுத்தாச்சு. அப்போ கார் யாருடையது? இப்போ அது இன்சூரன்ஸ் கம்பெனியோட அசெட்டு. இப்போ அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சுட்டு ஆஃபீஸ் முன்னாடி பார்க்கிங்கில் போய் வைக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு உடனே ஆக்ஷன் தான். ஆக்ஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ ஆக்ஷன் எப்படி நடக்கும்? இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு நாள் ஒரே இடத்துல 50 காரு, 100 காரு, 200 காரு, இந்த ஆக்சிடென்ட் காசு எல்லாமே நிற்கும். அங்கே யாரெல்லாம் வருவாங்க தெரியுமா? யூஸ்டு கார் டீலர்ஸு, பெரிய பெரிய ஒர்க் ஷாப் ஓனர்ஸு, ஸ்கிராப் டீலர்ஸு, அப்புறம் பார்ட்ஸ் டீலர்ஸு, கார் ரீபில்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. காரை பார்த்து டேமேஜ் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்புறமா யார் அதிகமாக ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கார். ஸோ அப்புறம் என்ன, இங்கேருந்து ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு லைஃபு. எல்லா காருக்கும் ஒரே ஸ்டோரி கிடையாது. 2 வழி இருக்குது. முதல்ல டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு கார் ஃபயர் ஆக்சிடென்ட்லேயோ அல்லது சேசிஸ் ரொம்ப மோசமாக பெண்டாக இருக்கலாம், இன்ஜின் கிராக்கு அல்லது ஃப்ளட்டு டேமேஜ் ரொம்ப சிவியர் அப்படின்னா ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க. காரை பீஸாக பிரிச்சுட்டு இன்ஜின் தனியாக, கியர் பாக்ஸ் தனியாக, டோர்ஸ் தனியாக, சீட்டு தனியாக, பேட்டரி தனியாக, இப்படி எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாகவே விற்றுருவாங்க. ஸோ நீங்கள் யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும்போது இது இப்படி ஒரு டோட்டல் லாஸ் வெஹிக்கிளில் இருந்து வந்திருக்க வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு வழி என்னன்னா, சில காசு வெளியே பார்த்தா ரொம்ப டேமேஜ் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மெக்கானிக்கலாக பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட காசை ஒர்க் ஷாப் வாங்கி ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் டோர் சேஞ்சு, பம்பர் சேஞ்சு, பானட் சேஞ்சு, பெயிண்டிங், சஸ்பென்ஷன், எலக்ட்ரிக்கல், அப்புறம் இன்டீரியர் கிளீனிங்கு, இந்த மாதிரி தேவையான வேலை எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடென்ட் காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வராது. அவ்வளோ நல்லா அதை ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னா எல்லா டோட்டல் லாஸ் காரும் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு. அதுவும் ராங்கு. எல்லாமே சேஃப்னு சொன்னாலும் ராங் தான். டிஃபரன்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? அந்த ரிப்பேர் குவாலிட்டி. ஒரு ஒர்க் ஷாப் கம்பெனி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஒரிஜினல் பார்ட்ஸ் போட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணி ஏர் பேக் சரியா ரிப்ளேஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கலாம். ஆனா சில இடங்கள்ல சீப்பான ஸ்பேர் பார்ட்ஸ், டூப்ளிகேட் பார்ட்ஸ், ஏர் பேக் போடாம ஸ்டீரிங்கை க்ளோஸ் பண்றது, வார்னிங் லைட் ஆஃப் பண்றது, மீட்டர் டேம்பரிங், ஹிஸ்டரியை ஹைட் பண்றது, இதெல்லாம் நடந்துச்சுன்னா அது பையருக்கு பெரிய ரிஸ்க். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு யூஸ்டு கார் பார்க்க போறீங்க. கார் ஃபுல் பாலிஷ்டு, பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்குது, இன்டீரியர் கிளீனா, டயர்லாம் புதுசா இருக்கு, சீட் கவர் புதுசு, பார்த்த உடனே சூப்பரா இருக்குன்னு தோணும். ஆனா அந்த காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டல் லாஸ் வெஹிக்கிள். நீங்க செக் பண்ணலன்னா உங்களுக்கு இது தெரியவே தெரியாது. சரி, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் செக்லிஸ்ட் சொல்றேன். முதல்ல பெயிண்ட் எல்லா இடத்துலயும் ஒரே கலரா இருக்கான்னு பாருங்க. டோர் கேப் எல்லாம் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இன்ஜின் பேல வெல்டிங் மார்க்ஸ் இருக்கான்னு பாருங்க. கிளாஸ் டேட் எல்லாமே சேம் இயரா இருக்குதா? சீட் பெல்ட் மேனுஃபேக்சரிங் டேட், ஏர் பேக் லைட், விஏஎன் நம்பர், இன்சூரன்ஸ் ஹிஸ்டரி, சர்வீஸ் ரெக்கார்டு, இது எல்லாமே செக் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு நல்ல மெக்கானிக் அல்லது ப்ரொஃபஷனல் இன்ஸ்பெக்ஷனை கண்டிப்பா பாருங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு சில 1000 ரூபாய் செலவானாலும் பின்னாடி லட்சக்கணக்கில் நம்ம லாஸ் ஆகிறத தடுக்கலாம். ஸோ ஒரு சிலர் இன்சூரன்ஸ் டோட்டல் லாஸ்னா அந்த கார் ரோடுக்கு வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது எல்லா கேஸுக்கும் சரியில்லை. அதே மாதிரி டோட்டல் லாஸ் கார் வாங்கலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு பிளைண்டா நம்புறதும் சரியில்லை. ஒரு வெஹிக்கிளையும் நம்ம தனித்தனியா எவாலுவேட் பண்ணணும். ஹிஸ்டரி, ரிப்பேர் குவாலிட்டி, டாக்குமெண்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன், இந்த 4ம் சேர்ந்து தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூஸ்டு கார் வெளியில பார்த்தா மட்டும் நல்ல கார்னு முடிவு பண்ணிடாதீங்க. அதோட கடந்த காலமும் முக்கியம். ஒரு நல்ல இன்ஸ்பெக்ஷன், கொஞ்சம் பொறுமை, சரியான டாக்குமெண்ட்ஸ் செக், இந்த 3 இருந்துச்சுன்னா நல்ல யூஸ்டு கார் வாங்குற சான்ஸ் ரொம்ப அதிகம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. யூஸ்ட் கார் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி காரோட தெரியாத சீக்ரெட்ஸ், மித்து, ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.